வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு சர்வீஸ் சென்டரையும் தாழ்த்தி பேசியோ இல்லை எந்த ஒரு கடையும் நல்லா இருக்குன்னு சொல்லியோ ஒரு பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இது என் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த ஃபோனை சரி பண்ணுறதோட ஒரு விளாக். இது ஒரு சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். எனக்கு எப்படி சர்வீஸ் இருந்துச்சு, என் ஃபோனுக்கு என்ன பிரச்சனை, சரி பண்ண முடிஞ்சா இல்லையா, இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த விளாகில் பார்க்க முடியும். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு SG Media Tech. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், OnePlus ஷோரூம். எஸ், நான் இந்த வீடியோவில் வச்சு கிளிக் பைட் சும்மா ஒரு ஹைப்புக்காகலாம் வைக்கல, இது நிஜமாலே நடந்துருச்சு. ஸோ என்னோட OnePlus ஃபோன் இப்போ உடஞ்சிருச்சு. வழக்கம் போல் எல்லா OnePlusக்கும் நடக்கிறது, என்னடா இன்னும் நம்ம ஃபோனுக்கு நடக்கலையேன்னு நினச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே நடந்துருச்சு. ஸோ டிஸ்பிளே என் ஃபோனில் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் டாட் முன்னாடியே வந்துச்சு, இப்போ ஃபுல் டிஸ்பிளே அப்படியே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் OnePlus ஷோரூம் வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க, என்ன ஏது, எவ்வளோ ஆகும் போது சரி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ OnePlus சர்வீஸ் சென்டரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டூர் உங்களுக்கு இப்போது. சாரி டு இன்டரப்ட் த வீடியோ. ஸோ உள்ளுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். நம்ம கடையோட ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை மதித்து அதை பண்ண வேணாம். உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபால்ட்னு சொன்னால் அதை மாற்றணுன்ட்டாங்க. அதை என்ன உங்களுக்கு சொல்கிறேன் லேட்டர் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ப்ரைஸ் கேட்டோன்னே ஃபஸ்ட்டு 25,000னாங்க. அதுக்கப்புறம் 24,000 இன்னொருத்தர்கிட்ட கேட்டு சொன்னாங்க. அப்புறம் 21,000னாங்க. ஸோ ப்ரைஸே உங்கள் கரெக்டாக என்ன ப்ரைஸுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, கரெக்டாக அதை சொல்ல கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நானே செக் பண்ணிட்டேன், அங்கே சைட்லேயே ஒரு போர்டு இருந்துச்சு, அதை செக் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் கூட எனக்கு மேட்டர் கிடையாது, இங்கெல்லாம் கூட நான் பெருசாக கடுப்பால. அடுத்த ஒருத்தர் ஒன்று சொன்னார், எனக்கு அதுதான் காண்டாச்சு. என்னன்னு பாருங்கள். ஸோ அதான் கைஸ், நாங்கள் என்ன சர்வீஸ் சென்டர்னு எனக்கு புரியலன்னா, நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேட்டதில் என்ன ஃபால்ட் அப்படின்னு நான் அவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளே ஃப்ளாஷ் ஆகுது, இதுக்கு என்ன இது வாரண்டி ஏதாவது இருக்கா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க இது நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டீங்க, லைக் உங்களோட ஃபால்ட் அப்படின்னு சொல்கிற வரப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு. இன்கேஸ் நான் கீழே போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளேல ஏதாவது ஒரு கிராக்கு, அட்லீஸ்ட் டெம்பர் கிளாஸ் அட்லீஸ்ட் உடஞ்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டெம்பர் கிளாஸ் கூட அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் டெம்பர் கிளாஸே உடையாதப்போ எப்படி அவன் நான் ஃபோனை போட்டு உடச்சிருப்பேன்னு சொல்கிறாங்கன்னு கிளைம் பண்ணுறாங்கன்னு புரியல. ஸோ அதை நான் ரைஸ் பண்ணுறப்போ தேவை லைக் பின்னாடி அந்த கிளாஸ் ஒன்று உடஞ்சிருச்சு ஃபோனில், அதாவது இப்போ கூட காட்டுற மாட்டேன், பின்னாடி இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு. இந்த கிளாஸ் அவங்க காரணம் காமிச்சு இந்த மாதிரி கீழே போட்டதாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த கிளாஸ் உடஞ்சி ஒரு வருஷம் ஆச்சு, அதை மாற்றாம இருந்தது என்னோட தப்பு தான் ஆக்சுவலி. அப்புறம் இங்கே ஒரு பிளாக் டாட் ஒன்று இருக்கு, அந்த டாட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் சரி ஃபோன் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரி ஓகே, என் ஃபால்ட்டாகவே இருந்துட்டு போதும், என்னோட ஃபால்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கோங்க, சரி டிஸ்பிளே அட்லீஸ்ட் மாற்றி கொடுங்க, எவ்வளோ ஆகும்னு கேட்டால் அதுக்கு ஆளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே போய் போர்டை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போர்டில் போட்டுருந்துச்சு ஒரு டிஸ்பிளேயோட ரேட் 20,500 போட்டுருந்துச்சு. பேக் கிளாஸோட ரேட் 4,600. அதையும் சேர்த்து மாற்றிடலாம், எதுக்கு அதை தனியாக ஒன்று வச்சுட்டு அப்புறம் அடுத்த வாட்டி நான் தான் கீழே போட்டேன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அதையும் மாற்றிடலான்னு பார்த்தா போய் ஒரு இடத்துல டோக்கன் போட சொன்னேன். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். சரி டோக்கன் போடலான்னு அங்கே டோக்கன் போடுற இடத்துல இந்த மாதிரி OnePlus 11 மாடல் சொல்லி மாற்றலான்னு கேட்டால் உங்களோட மாடலுக்கு ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல, ஏன்னா OnePlus 11 இப்போ லான்ச் ஆன மாடல், இதுக்கே ஸ்டாக் இல்லைன்னா இப்போ இதுக்கு பேர் என்ன சர்வீஸ் சென்டரு, என்ன ஆத்தரைஸ் சென்டரு, எந்த மாடலுக்கு நீங்கள் ஸ்டாக் வச்சிருப்பீங்கன்னு அவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டு போங்க, சரியாகிறதுக்கு 1.5 வீக்ஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க. அடப்பாவீங்களா, நான் 1.5 வீக்ஸ் நான் ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுறது, நான் வேற எங்கேயாவது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இது அவங்களோட தப்பும் அவங்க ஃபோனோட மிஸ்டேக்கும் அவங்க ஒத்துக்கல, சரி அவங்களோட சரி பண்ணுறதுக்கான ஸ்பார் பார்ட்ஸும் வச்சிடல. எதுக்கு அவங்க சர்வீஸ் சென்டர் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்ன ஒரு 2-3 நல்ல விஷயம் என்னன்னா, ஃபோனில் அந்த க்ரீன் லைன் வரும்ல, அந்த லைன் ஃபால்ட் ஆயிடுச்சு. மேபி அவங்க ஏதோ ஃப்ரீயாக மாற்றுறாங்க, ஏதோ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோன் வேற எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க. டேமேஜ் ஆச்சுன்னா முன்னாடியே சரி பண்ணுவீங்க, இல்லைன்னா அதை அவங்க காரணம் காமிச்சு நீங்கள் உடச்சது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால டிஸ்பிளேல அந்த லைன் இஷ்யூ இருந்தால் அவங்க ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஸோ அது இருக்கபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என் ஃபோனுமே 1 இயர் வாரண்டியில் கவர் பண்ணியிருந்தா ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே இல்லாத காரணத்தால். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா, என்னோடய ஃபோனை இங்கே இப்போதைக்கு சரி பண்ண முடியல. ஸோ நாங்கள் அடுத்து வேறு ஏதாவது சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்கணும். ஸோ அடுத்து நாங்கள் எங்களோட அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம்.
ஸோ கைஸ் எங்களோட அடுத்த லொக்கேஷனாக நாங்கள் வந்து விஆர் மால் வந்திருக்கோம். ஸோ இங்கே எங்கே ஒன் ப்ளஸ் ஷோரூம் இருக்குன்னு போய் தேடுறா போடா. இன்னும் இப்படி ஆற நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டா மாறிட்டேன். எதுக்கு இன்ட்ரோவர்ட்டா மாறினேன் தெரியாது. உனக்கு நீயே டிப்ரெஷன் இருக்குன்னு நம்பிக்கிட்டு நீ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறின. வாங்க கைஸ் போய் ஒரு தம்மு போடு. இது தம் அடிச்ச எக்ஸ்க்ளூசிவான கிளிப் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம். நான் பண்ணிடுவேன், யோசிக்கலாம் மாட்டேன். நான் எங்க அடிக்கிறேன்? நான் அடிக்கிறதே என்னடா. இப்போ 3, 2, 1 இந்த கிளிப் ஆட் ஆகும் பாருங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து ரோஹித்தோட கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ சில காரணத்தினால அதை நாங்கள் ப்ளர் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பேக் டு ஒர்க் நாங்கள் போய் ஒன் ப்ளஸ் ஷோரூம் எங்கே இருக்குன்னு தேடுறோம். ஏதோ டோக்கன்லாம் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க, போய் ஏதோ ரைஸ் பண்ணிட்டு வரோம். Several hours later. ஓகே, இப்போ ரெண்டுமே அவைலபிலிட்டி இப்போ கரண்ட்டாக இருக்குல்ல? Sir, 20,999 only. Only? Yes, sir. சரி ஓகே. இப்போ வடபள்ளியில் ஒரு கடையில் வந்து நீங்கள் கேட்ட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குது, நீங்கள் வாங்க உங்களுக்கு உடனே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கேட்டால் மறுபடியும் 1 வீக் 10 டேஸுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய மால் டி நகர் எங்கேயுமே வந்து ஸ்பேர் பார்ட் இல்லை. பட் அங்கே ஏதோ கடையில் கேட்டேன் 100% ஒரிஜினல் அப்படின்னு கேட்டேன். இது ப்ரீமியம் ஸ்டோரி, நீங்கள் வாங்க 100% ஒரிஜினல் தான், வித் வாரண்டியோட பண்ணித்தரோம், உடனே பண்ணித்தரோம்ட்டாங்க. நான் இங்கே கொஞ்சம் விட்டுருந்தா அவசரப்பட்டு 7 days 10 days ஆகும் வரத்துக்கு கொடுத்துருப்பேன். நான் போனேன், அப்புறம் ஃபைனலி ஒரு இடத்துல கூகுளில் பார்த்து கால் பண்ணி இருக்குன்ட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி வந்து கிளம்புறோம். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? பைக் பார்க்கிங்கு மறுபடியும் தண்டமா பைக் பார்க்கிங் வந்து 100 ரூபா பே பண்ணோம் மால்ல. ஸோ நாங்கள் வந்து வடபள்ளியில் இருக்க கடைக்கு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோனை மாற்றோம் நம்புறோம் இன்னைக்குள்ள. ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். Meanwhile. இப்போ என்ன செக் பண்ணிருக்கான்னு வந்து காட்டுறேன். அட பேஜில போவான் இல்ல, நீ அதான் இப்படி இருக்க நீ இல்ல. ஒரு வழியாக வந்து டிஸ்பிளே வந்து சரி பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ உள்ளேயுமே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து கெட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் சர்வீஸ் ஷாப்பில் தான் இருக்கும். இந்த ப்ரீமியம் மொபைல் சர்வீஸ் சென்டர். இங்கே வந்து மொபைல் பிராண்ட்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் விவோ ஓப்போலாம் இருக்குது. மற்றதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டு அவங்க எண்டிங்கில் வந்து அவங்களே சொல்லுவாங்க. இல்லை ஃபோனை வந்து ஒரு வழியாக இவங்க வந்து 3 மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் வித் வாரண்ட்டி அப்படின்ட்டாங்க. சரியானோன்னே எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்படி சரி பண்ணியிருக்காங்க, டேட்டா எல்லாம் அதே மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 hours நம்ம வந்து திருப்பியும் வந்து சந்திப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஃபைனலி வந்து ஃபோனை வந்து சரி பண்ணியாச்சு. அதே புது கிளாஸோட அதே பேக்கப் எல்லாமே நம்ம ப்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் கோபி. ஸோ ஒன் ப்ளஸ் மொபைல் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? சார் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ், ஓப்போ, விவோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே எல்லா கம்ப்ளைண்ட்டும் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து பவர் ஐசி சைட்லேருந்து பேக் சைட் கேமரா கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட், கேமரா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா சர்வீஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டாக் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்குது. வித்தின் 30 minutesலேருந்து 1 டேக்குள்ளே 99% எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அட்டன் பண்ணி கொடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே ப்ரொடெக்ஷன் ப்ரோ, ப்ரைவசி எல்லாமே நம்ம ப்ரோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலோட கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே மாற்றினீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ப்ரோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ வெறும் நம்ம ஐஃபோனுக்கு ப்ரைவசி அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ இதெல்லாம் போடுறவங்களுக்கு நம்ம சேனல் கோட் யூஸ் பண்ணால் 50% ஆஃபர் வந்து பண்ணி தராங்க. ஸோ நம்ம ஷாப் எங்கே ப்ரோ லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம ஷாப் வந்து வடபழனி பஸ் டிப்போ பக்கத்தில் விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ராஹத் பிளாசா பில்டிங் நேம். அந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப் நம்பர் 77 லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், அப்புறம் ப்ரோட நம்பரும் கொடுத்துட்றேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உங்கள் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் எஸ்டி டாடா, பை பை.